கர்நாடகாவின் விஜயநகர் மாவட்டம் கோட்டூர் நகரில் மனித குலத்தை வெட்கப்பட வைக்கும் ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. ஒரு இளைஞர் தனது பெற்றோரையும் சகோதரியையும் கொன்று அவர்களின் உடல்களை வீட்டுக்குள் புதைத்து வைத்திருக்காரு. இந்த சம்பவம் ஜனவரி 27 நடந்திருக்கு. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் காவல்துறையிடம் சரணடைந்த பிறகுதான் அது வெளிச்சத்திற்கும் வந்திருக்கு. காவல்துறையினரின் கூற்றுப்படி குற்றம் சாட்டப்பட்ட அஜய் தனது தந்தை பீம்ராஜ், தாய் ஜெயலட்சுமி மற்றும் சகோதரி அம்ரிதாவை கொடூரமாக கொலை செய்திருக்காரு. ஆதாரங்களை மறைக்க அவர் தனது வாடகை வீட்டிற்குள் தோண்டப்பட்ட குழியில் மூவரின் உடல்களையும் புதைச்சிருக்காரு. குற்றத்தை செய்த பிறகு அசை பெங்களூருக்கு தப்பிச் சென்றிருக்காரு. ஆச்சரியப்படும் விதமாக பெங்களூரு வந்தவுடன் அசை தனது குடும்பத்தினருக்காக திலக் நகர் காவல் நிலையத்தில் காணாமல் போனதாக புகார் அளிச்சிருக்காரு. இருப்பினும் காவல்துறையினர் கடுமையாக விசாரித்த போது அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்காரு. முதலில் உடல்களை சந்தூரில் வீசப்பட்டதாக கூறி காவல்துறையினரை தவறாக வழிநடத்தியிருக்காரு. ஆனால் பின்னர் அவரை வீட்டிற்குள் புதைக்கப்பட்டதாகவே ஒப்புக்கொண்டிருக்காரு. முதற்கட்ட விசாரணையில் உள்ளூர் வட்டாரங்களின்படி இந்த படுகொலைக்கு பின்னணியின் காதல் விவகாரம் இருப்பதாக தெரிகிறது. அசையின் சகோதரி அம்ரிதா ஒரு இளைஞரை காதலித்து வந்திருக்காங்க. அவரது பெற்றோர் அவர்களது உறவை ஆதரித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால அசை வருத்தம் அடைந்திருக்காரு. இதனால் வீட்டில் அடிக்கடி சண்டைகளும் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில இது குறித்து கூறிய அசை, எனக்கு என் சகோதரியின் காதலனை பிடிக்கவில்லை. ஆனால் என் பெற்றோருக்கு என் சகோதரியின் உறவில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் தான் எனக்கு பிடிக்கவில்லை என்றும் கூறியிருக்காரு. இதையடுத்து விஜயநகர் மற்றும் டிஎஸ்பி ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு உடல்களை தோண்டியும் எடுத்திருக்காங்க. முழுமையான விசாரணையை தொடங்கியும் இருக்காங்க. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.